ஸோ ஹாய் வர்கோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட் இஸ் யுவர் பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ். அதை தாண்டி யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இஃப் இட் இஸ் நாட் ரெசனேட்டிங், உங்களுக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகலைன்னா ப்ளீஸ் டு நாட் வாட்ச் த வீடியோ, ஸ்கிப் த வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்சனலாக ரீடிங் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர், நோ ஃப்ரீ ரீடிங்ஸ், பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் சார்ஜபிள். ஓகே, everybody's scenario is different, so please don't try to fit into your reading. Okay, so what is Virgo's person's feelings towards Virgo? 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 I see the world. Okay, 10 of cups, 4 of swords, the fool, the king of swords. Bottom of the deck is page of swords. I don't know whether you guys are in maybe பாதி பேர் கம்யூனிகேஷனில் இருக்கலாம், எல்லாமையும் வந்து இருக்கலாம். I feel like this person is taking ஒரு பிரேக் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த பிரேக் அப்புறம் this person wants to start something new அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஹவு டஸ் திஸ் பர்சன் ஃபீல்? உங்களை வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்குறச்ச ஒரு நல்ல பாண்ட் இருக்குங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்குது. இட்ஸ் லைக் ஃபீலிங் லைக் ஹோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகே, பட் அட் த சேம் டைம் ப்ராக்டிக்கலாகவும் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது எல்லா விஷயங்களையும் அப்படின்ற ஃபீலிங்ஸும் அந்த பர்சன் சைட்லேருந்து பார்க்க முடியுது. த வேர்ல்டு கிளாரிஃபை வந்து பண்ணுறப்ப நமக்கு 10 of wands வந்திருக்கு. சில விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பேர்டன்ஸமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ, திங்ஸ் ஹவ் எண்டட், லைக் உங்களுக்கு எண்டிங் ஆயிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம். அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து பேர்டன்ஸமாக இருக்குது, ரொம்பவே வந்து அது ரொம்ப சுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட், உங்களுக்கு தான் வந்து தெரியும். பட் வாட் எவர் என்ன நடந்திருந்தாலும் எப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அகெயின் தே வாண்ட் டு டேக் ரிஸ்க் வித் யூ. சில விஷயங்களை ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனாலுமே வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஒரேடியாக வந்து விழுந்தால் நமக்கு எப்படா வந்து ரொம்ப சுமையாக வந்து இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்க்க முடியுது. ஓகே, 10 of cups கிளாரிஃபை வந்து பண்ணலாமா? திஸ் பர்சன் இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து பீஸ்ஃபுல்லாக போயிடலாம், எந்த ஒரு இதுவும் வந்து வேணாம். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரே டைரக்ஷனில் வந்து நல்ல முடிவாக எடுத்து இன்னும் பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த பர்சனோட மைண்டில் இருந்துகிட்டே வந்து இருக்குது. மைட்பி நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா நோ கான்டாக்டில் கூட வந்து இருக்கலாம். பட் இது வந்து பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால தான் திஸ் பர்சன் இஸ் நாட் அந்த பிரேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் எனக்கு தோணுது. even though the person is பிரேக்கில் இருந்தாலும் அலர்ட்டாக இருக்காங்கன்றதா. இப்போ பிரேக் எடுத்துட்டா எனக்கு என்ன அப்படின்னு வந்து இருக்கிறது இல்லை, அலர்ட்டாகவும் வந்து இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் வந்து அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப கண்காணிப்பாக என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயங்களையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கண்காணிப்பு, அந்த அலர்ட்னஸ், அந்த விஜிலன்ஸும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. Even though this person wants to come again or ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த ஊண்டிங்கன்றது வந்து இருக்குல்ல, சம் கைண்ட் ஆஃப் ஏதோ அவங்க வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ. அண்ட் ஆல்சோ
அவங்களுக்கு ரொம்ப அதுவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாங்க, அதை ரொம்ப ஆங்ஸைட்டியாகவும் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஐ திங்க் தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ட்டாக அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து இதை பார்க்குறப்ப வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பார்க்குற பார்க்குறப்ப டெஃபினட்டாக வந்து ரொம்ப ரொம்பவே வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் ஃபர்தர். ஸோ இந்த இது மேலே எவ்வளோ வந்து சுமை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேர்டனாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த எமோஷ்னல் டிஸ்டன்ட்டை வந்து அவங்களால வந்து ஈஸியாக எடுத்துக்க வந்து முடியலை. ஸோ அதனால பிரேக் எடுத்துக்கிறாங்க. அந்த பிரேக்லையும் வந்து திஸ் பர்சன் அலர்ட்டாக இருக்காங்க. இருந்தாலுமே அது ரொம்ப வலியாக இருக்குது அவங்களுக்கு. இட் இஸ் நாட் வெரி ஈஸி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கும். ஸோ லாஜிக்கலாக வந்து யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுமே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கும் போதுமே எதுவுமே பண்ணவும் முடியாது. அந்த எனர்ஜி வந்து அப்படியே தான் இருக்குது, மூமெண்ட்லே இல்லை. எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் வந்து இதனால் வந்து எடுக்கவே வந்து முடியலை அப்படின்றது அவங்களோட இதுவாக தான் வந்து இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. ஓகே, யூனிவர்ஸோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. What is the universe message for Virgo? Six of Cups, the Death, Two of Cups. So whatever the change happened, like ஒரு transformation அப்படின்றது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதா யூனிவர்ஸோட மெசேஜ். தேர் இஸ் அ சேஞ்ச் ஹேப்பன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் I get the Two of Cups, which means like அந்த பாண்ட் அது எல்லாமே வந்து பெஸ்ட் தான். பட் ட்ரை டு அக்செப்ட் த சேஞ்ச். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு மட்டுமே தான் வந்து தெரியும். இட் இஸ் லைக் ஒரு விஷயம் முடிஞ்சு இது வந்து புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அதாவது ஒரு ரெனியூவல் அப்படின்ற மாதிரி தான் என்னால் இதை வந்து பார்க்க முடியுது. பட் இது ரெனியூவலாக இருந்தாலும் சரி, இது ஒரு ரீபர்த்தாக வந்து இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அதை வந்து அந்த சேஞ்சை வந்து யூ ஹாவ் டு பியர் இட். அதை நீங்கள் வந்து தவிர்க்கவே வந்து முடியாது. நடந்ததை வந்து யூ கேனாட் சேஞ்ச் இட். பட் அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். திங்ஸ் வில் ஹேப்பன் அட் த ரைட் டைம் அப்படின்னு நான் இதை வந்து சொல்லுவேன். ஸோ ஐம் கெட்டிங் த டூ, அது ரெண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா த டூ ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ ஐ ஃபீல் லைக் வென் யூ ஸ்டார்ட் அக்செப்டிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த சேஞ்சையும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடந்திருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை வந்து டீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது ரொம்ப பாசிட்டிவாக வந்து தான் முடியும். பிகாஸ் ஐம் கெட்டிங் த டூ ஆஃப் கப்ஸ் ஹியர் and Six of Cups, which means also reunion, renewal of love, getting back together. கண்டிப்பா. ஸோ அதுக்கு முன்னே யூ ஹாவ் டு இதை வந்து சேஞ்ச் நடந்திருக்கோ இல்லையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கும் தயாராக இருக்கணும். அதுவும் நான் வந்து இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்றத தாண்டி சில விஷயங்கள் வந்து நடக்குதுன்னா அதையும் வந்து யூ ஹாவ் டு நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் அதையும் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்ஸ் பர்கோ.